சீரியஸ்லி ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. என்னங்க இது, எத்தனை ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணுவீங்க? அவங்களும் அதே கண்டென்ட்டை திருப்பி மாற்றி ஆளை மட்டும்தான் ஆப்போசிட்ல இருக்க ஆள் மட்டும் தான் மாறுறாங்க. திருப்பி ஒரே கண்டென்ட் தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க, பிரஜன் போய் 2வது வாரம் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்பயும் வந்து திருப்பியும் பிரஜன்னு ஒருத்தவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதை எடுத்து நீங்களும் ப்ரோமோவா போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா, டே என்னடா இது நான் கூட சொன்னல வீட்டுக்குள்ள வந்து சாண்ட்ரா வந்து ஒரு மினி சீரியல் நடத்திட்டு இருக்காங்கன்னு. விஜய் டிவி பிக் பாஸ் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஓகே நம்மளும் சீரியல் மாதிரியே கொண்டு போய்டும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா சீரியல்ல தான் ஒரே மேட்டரை வச்சு உருட்டுவாங்க. அதே தான் சாண்ட்ராவும் பண்றாங்க. விக்கல் சிக்கிரம் கிட்ட உட்காந்து புலம்புன்னு புலம்புறாங்க. இதை எடுத்து முதல் ப்ரோமோ வர போடுறாங்க. நான் கூட இன்னைக்கு வந்து டாஸ்க் அப்டேட் ஏதாவது வரும்னு பார்த்தா இந்த கர்மத்தை எடுத்து ப்ரோமோவா போட்டுக்கிறானுங்க. ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? விஜய் டிவி உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? என்ன பண்றீங்க? ஆல்ரெடி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா மட்டித்தனமா போயிட்டு இருக்கு. சரி ஓகே ஏதோ போதே அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுலயும் இந்த சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் ரீலா விட்டுட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? வீட்டுக்குள்ள என்னன்னா அந்த மாதிரி ரீல் விடுது, வெளியே என்னன்னா அதை எடுத்து ப்ரோமோவா நீங்க ரீல் விடுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெறியாவது, சீரியஸ்லி செம கடுப்பாவது. ஏன்னா இந்த சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா திவ்யா மேல சரியான வன்மத்துல இருக்காங்க. இதுல வேற அதுல ஒரு அந்த ப்ரோமோல ஒரு விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா, என்னை விட பிரஜன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தது திவ்யா தான் அப்படின்ற மாதிரி. அதுதானமா உனக்கு காண்டு? அந்த க்ளோஸா இருந்தது தானே உனக்கு காண்டு? அங்கதானே வெறி ஏறிச்சு உனக்கு. ஐயோ இவன் என்னடா புருஷனை வளைச்சு போட்டுரும். அதுதானே ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் வெளியே போனதால சாண்ட்ரா வந்து திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த கபோர்டு வந்து க்ளீன் பண்ண சொன்னதுனால இப்போ வந்து கோவம் வரல. இவங்கள பொறுத்த வரைக்கும் பிரஜன் கூட திவ்யா வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவங்க சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜன் இருக்கும் போதே சண்டை ஆரம்பிச்சிச்சு. பிரஜன் கிட்ட திவ்யா கிட்ட 2 பேர்கிட்டையுமே இவங்க பேசல. ஏன்னா இவங்களுக்கு காண்டே ஒரு பொசிட்டிவ்னஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பிரஜனை விட்டு நம்ம விலகிடலாம். ஏன்னா அவங்க வந்து திவ்யா கூட வந்து ஒரு க்ளோஸாக இருக்காரு. அவர் பண்ணுறது தப்பு, திவ்யா பண்ணுறது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு அப்பயே தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சுத்தமாக தைரியம் இல்லை. அப்பயே போயிட்டு திவ்யா கிட்ட போயிட்டேன், ஏமா திவ்யா இந்த மாதிரி என் புருஷன் கிட்ட நீ க்ளோஸாக பழகாத, என் புருஷனை கரெக்ட் பண்ணுறேன்னு ஒரு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அந்த இலவையும் சொல்லி தொலைல உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெந்து ஒரு வாரம் வெந்துட்டு இருந்தாங்க. அது முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரச்சனை தூக்கி அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வன்மை ஏறி போச்சு. ஆத்தாடி நம்ம புருஷன் வெளியே போயிட்டாரு, அதுக்கு காரணம் இவளாதான் இருப்பா, இவதான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடில் நினச்சிட்டு இருந்தாங்களா. இன்னொன்று பிரச்சனை இப்போ வெளியே உட்காந்து அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, திவ்யா மேல நான் சம கடுப்புல இருக்கேன். அவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டா செயல்படுறா. உன் பொண்டாட்டி பண்ற பர்ஃபார்மன்ஸுக்குலாம் கூட ஒருத்தவங்க ஒத்து ஊதணும். இப்போ பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு ஆள் இருந்தால் போதுங்க, அவங்க பயங்கரமாக இறங்கி விளையாடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சண்டை போட மாட்டாங்க. வேற யாராவது ஒருத்தர் சண்டை போட்டால் அந்த சண்டையில் போய் ஜாயின் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ஆள் இல்லை ஏன் தனியா சண்டை போடுங்க? உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சா தனியா சண்டை போடுங்கம்மா. ஏன் சண்டை போட முடியாதா? ஏன் தனியா சண்டை போட ஆள் இல்லையா? நீங்க இதுக்கு முன்னாடி போட்டதே இல்லையா என்ன? இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சப்போர்ட்டை தேடிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், சத்தியமா சுத்தமா தைரியமே இல்லை. ஏன்னா சாண்ட்ரா கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு. விஜய் டிவி அதை நினைச்சு தான் சாண்ட்ரா பேக்கப் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்றதை பார்க்கும்போது சாண்ட்ரா உள்ள வைக்கிறது டவுட் தான். சாண்ட்ரா எதுக்கு தெரியும் பேக்கப் பண்றாங்க? அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் கோர்ஸ் தான் பேக்கப் பண்றாங்க. அந்த அவங்க குழந்தைங்க உள்ள வந்தா பிளஸ் பிரச்சனை உள்ள வரும்போது ஒரு கண்டென்ட் கிடைக்கும். அந்த ஒரு நப்பா சேல் தான் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கண்டென்ட் பெருசா கிடைச்சிட போகுது? இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவாங்க. அதானே அது வேணாங்க. இப்போ போற பர்ஃபார்மன்ஸே தாங்க முடியல. இதுல ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏம்மா சாண்ட்ரா உங்களை மாதிரி பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளே இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சிருவாங்க. மெகா சீரியல்லாம் மிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி அபரிவிதமான ஆக்டிங் வந்து போட்டு தள்ளுவாங்க. தயவு செஞ்சு அதை எங்களை பார்க்க வைக்காதீங்க. அவங்களை இப்பயே அடிச்சு துரத்திருங்க. என்னங்க பின்ன வெறியாவாதா? சாண்ட்ரா மேல காண்டு வன்மம் அப்படின்ற மாதிரி இல்லை, ஆனா வெறுப்பாகுது. அவங்க பண்றது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரே விஷயங்க, பிரஜன் போனாருங்க. எப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனாருங்க. என்னங்க இன்னும் அதே விஷயத்தை வச்சு ஒருத்தவங்க ஓட்டுறாங்கன்னா, எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கவங்க அவங்க மைண்ட் செட் அவங்களுக்கு எதுக்கு சாண்ட்ராவை பார்த்தா காண்டாவுதுன்னு இப்பதான் புரியுது. வெளியில பாக்குற நம்மளுக்கே இவ்வளவு காண்டாவுதுன்னா, வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை உட்காந்து ஒரே விஷயத்தை வச்சு உருட்டிட்டு இந்த இடத்துல நான் சோகமா இருக்கேன், நான் வீக்கா இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டலா நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பேசினா, புருஷன் வீட்டுக்கு தானே போனாரு, ஏதாவது காட்டுக்கு ஓட்டாரா? வீட்டுக்கு திரும்பி வரமாட்டாரா? அவரை பார்க்கவே முடியாதா? ஏமா என்னம்மா உனக்கு பிரச்சனை? இந்த இடத்துல இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு. இப்ப பிரஜன் வெளியே போன சோகத்துல இவங்க இருக்காங்களாம். அந்த சமயத்துல என்ன பண்ணிட்டாங்க, திவ்யா வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடு, நான் என் ட்ரெஸ்ஸை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சொன்னது வந்து அது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் கிட்ட சொல்றாங்களே. எனக்கு என்ன கேள்வினா, அவரு உனக்கு தாமா புருஷன், அவங்களுக்கு புருஷன் இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபீல் பண்றதே ஓவர் ரியாக்ஷன். அதே மாதிரி ரியாக்ஷன் அவங்க கிட்டே இருந்துட்டு அவங்களும் ஒப்பார வைக்கணுமா கூட சேர்ந்துக்கிட்டு? ஐயோ பிரஜனா போயிட்டீங்களேனா அப்படியா? இது கேம் ஷோமா? இங்க வந்து குடும்ப நத்தத்துக்கு வரல. எனக்கு புரியலையே இந்த இடத்துல. அவர் பிரஜன் வெளியே போனதுக்கு நீங்க ஃபீல் பண்றதே ரொம்ப தப்பு. ஏன்னா அவர் வந்து ஒரு கேம் ஆடல, ஓகே கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றது ஓகே. நீ ஒரு நாள் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன், ஒரு வாரம் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன், மறுவாரமும் ஃபீல் பண்ணுவேன், உன் கூட உட்காந்து இன்னொருத்தவங்களும் ஃபீல் பண்ணணும்னா என்ன
நியாயம் இல்ல என்ன நியாயம்னு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நேத்தே பார்த்தீங்கன்னா கனி வந்து காரி துப்பிச்சு இந்த மாதிரி வந்து அவங்க சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ரா வந்து பக்கா டிராமா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதாவது அந்த கேட்டு கிட்டே சாண்ட்ராக்கு ஒரு சிலையை வச்சிருக்கா. எப்பா எனக்கு புரியலையே, அந்த இடத்துல கம் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி காலையில எனக்கு உண்மையிலே நான் ஹை பிச்சில் போய் கத்திட்டு இருக்கேன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆயிட்டேன்னு அர்த்தம். அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு அந்த கேட்டை திறந்து அப்படியே அடிச்சு துரத்துங்கடா ஏன்டா அப்படி பண்றீங்க. அந்த எதுவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. பிரஜன் கடைசியாக அங்கே தானே பார்த்தாங்க, அதனால அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கு. யோ நல்லா சொல்ற போறேன் விஜய் சேதுபதி சார், கொஞ்சம் தான் பார்த்து பண்ணுங்க சார். என்ன சார் அந்த பொம்பளை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க இஷ்டத்துக்குன்னு விட்டுருவீங்களா? அப்படியே இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏமா சாண்ட்ரா ஓவரா டிராமா போடாதம்மா, உன் புருஷன் வீட்டுக்கு தானே போயிருக்கான், என் நண்பன் தானம்மா, அவனை காப்பாற்றி தான் வீட்டுக்கு அமிச்சேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அசிங்கப்பட்டு வெளியே போயிருப்பான். அது அப்படி போகக்கூடாது சொல்லிட்டு தான் நான் காப்பாற்றி வெளியே அமிச்சேன். அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் வெளியே எடுத்தேன். ஆனால் அந்த பையன் வெளியே போயிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி அசிங்கப்பட்டு இருக்கு. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தர் அடி வாங்கினா பரவாயில்லைங்க, வீட்டுக்கு வெளியே போயிட்டு லைவ்ல வந்து ஃபேன்ஸ் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வாயை கூட்டு ஒருத்தர் தர்மடி வாங்கிட்டு இருக்காரு. அவரு ஆங்கிரியாக இருக்காரு. திவ்யா மேலே கோவத்தில் இருக்காங்க. நான் அதாவது சாண்ட்ரா இருக்க மாதிரி கோவம் இல்லை, இது வேற விதமான கோவம். ஆக்சுவலாக சாண்ட்ரா என்ன மைண்ட் செட்டில் திவ்யாவை வெறுத்தாங்கன்றது ஊர் உலகத்துக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, பொசசிவ்னஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் திவ்யா ஐஸ்கிரீம் கேட்டது, திவ்யா க்ளோஸாக இருந்தது, அவங்களால ஏற்றுக்கவே முடியல. எங்கே தட்டிட்டு போயிடுவாளோன்ற ஒரு காண்டு எனக்கு அந்த இடத்துல வந்து அவங்க திவ்யாவை அசிங்கப்படுத்துறது கூட விடுங்களேன். 19 வருஷம் கூட இருந்த ஒரு ஹஸ்பண்டு அவரை வந்து அவங்க நம்பாமல் அந்த அளவுக்கு பண்ணுறது எனக்கு அங்கே தான் ஒரு மாதிரி தோணுச்சு. என்னடா உண்மையில் அவங்க 2 பேர்கிட்ட ஒரு விஷயத்தை நோட் பண்ணு, நான் அவங்க இருக்கும் போது சொன்னேன். ஆனால் அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இடத்துல 2 பேரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி பயங்கரமான கப்பலாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இப்படி ஒரு சந்தேகம் வரும்போது அப்போ யாராக இருந்தாலும் அவ்வளோதான் இல்லை, இன்னொரு பொண்ணு கூட ஜஸ்ட் நார்மலாக பேசினாலே அவள்தான் இல்லை. திவ்யாவுக்கு இந்த மேட்ரு இன்னும் தெரியாது. ஆக்சுவலாக இவங்க இந்த தாட்டில் தான் நம்மளை ஃபஸ்ட்டு வெறுத்தாங்க அப்படின்ற மேட்ரு இன்னும் தெரியாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்டு கட்டி சாண்ட்ராவை பொலன்னு பொழுதுருவாங்க. அடியே சாண்ட்ரா, என்னன்னு நினைச்சேன், உன் புருஷனை கரெக்ட் பண்ண வந்தவன் நினைச்சியா? அண்ணன்னு கூப்பிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி இப்படி ஒரு தாட் வரும்? வச்சு பொழந்துருவாங்க. உண்மையிலே இதை மட்டும் அவங்க ஓப்பனாக இல்லை எனக்கு லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அசிங்கமாக இல்லை, அண்ணன் தானே கூப்பிட்டேன் அவரை போய் என்ன இப்படி கம்பேர் பண்ணியிருக்கியா, அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது தெரியணும், என்னைக்காவது சாண்ட்ரா வாயிலேருந்து திவ்யா கிட்ட சொல்லணும், இல்லைவா எனக்கு அப்படி தோணிச்சு அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற போது அப்போ தான் திவ்யாவோட சுயரூபத்தை பார்க்க போகிறாங்க. இப்போ பாரு நானே ஒரு காஞ்சரிங் பேய், இப்போ பாரு என் சுயரூபத்தை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிருவாங்க. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த புலம்பல்களை தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இந்த சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கதவு கிட்ட உட்காந்தே புலம்பிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் டீமுக்கு ஒரு வேண்டுகோள், ஏதாவது பார்த்து பண்ணுங்கயா. விக்கல் சிக்கிரம் இன்னைக்கு, நேற்று அமித், நாளைக்கு பார்வதி தினமும் தான் இருக்கு. ஆனால் மிச்சவங்களுக்கும் பார்வதிக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ விக்கல் சிக்கிரம் எல்லாத்தையும் உட்காந்து பவ்யமாக கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி திவ்யா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, மனசாட்சி வேணா, பிரஜன் எவ்வளோ க்ளோஸாக இருந்தா அவர் கூட, அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும்போது விக்கல்ஸ் அமைதியாக கேட்டுட்டு இருக்கான். ஆனால் விக்கல்ஸுக்கு தெரியும் சாண்ட்ரா அடிக்கிறதுக்கு தான் அவன் காத்துட்டு இருக்கான் அப்படின்றது விக்கல்ஸுக்கு தெரியும். ஏன்னா விக்கல்ஸ்க்கும் கனிக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே சாண்ட்ரா தான். எனிவேஸ் அவர்கிட்டயே புலம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுமாதிரி அமிதிக்கிட்டும் புலம்புறாங்க. 2 பேர் என்ன பண்ணோம், மோஸ்ட்லி அமைதியாக கேட்பாங்க. ஆனால் பார்வதி மட்டும் அப்படி இல்லை, புலம்புறியா சாண்ட்ரா, ஓகே திவ்யா அப்படி பண்ணிட்டாள், ஆமா சாண்ட்ரா அப்படி தான் பண்ணுறான், ஆமா சாண்ட்ரா அவள் இப்படி தான் பண்ணுறான், ஆமா சாண்ட்ரா ஒரு நாள் அவளை போட்டு புலக்கணும், ஆமா சாண்ட்ரா இவளை விடவே கூடாது. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்றது இது பார்வதிக்கு தெரியும், இருந்தாலும் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா சாண்ட்ரா எங்க நார்மல் ஆயிட்டானா, சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேம் வந்து ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கா, அது அவளோட கேம் ஆடட்டும் அப்படின்ற மாதிரி தான் பார்வதி நினைச்சிட்டு இருக்கேன். எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டிராமா ஓவர் டிராமா, தயவு செஞ்சு சாண்ட்ரா வெளியே போமா, முடியலமா.